வேதனைப்படுவான் சிறையிலே, வாதையோடு சிறைச்சாலைக்கு போவான்னு கடவுள் சொல்கிறாரு. எனக்கு தெரியாது, பொறுத்து திருக்க தரிசனம் நடக்கும் எப்போது என்பது தெரியாது. வாதையோடு சிறையில் இருப்பார், நோயோடு இருப்பார். என்ன நோய் இருக்கு, பெரிய நோய் கொடுக்கும் நோயோடு இருப்பார். மரண பந்தமும் வேதனைப்படுவான், அவர் சாகர வரைக்கும் வேதனைப்படுவார். கருணாநிதி அவர்கள் 96 வயசு எத்தனை வயசு இருந்தாரு, ஆனா வேதனையோடு இருந்தாரு. படுத்த படிக்காவோ சிகிச்சையில உட்காந்துருந்தாரு. அது வேதனை அவருக்கு. ஒரு 80 நடமாடி இருந்தால் வேலை கிடையாது, படுத்தாலும் வேதனை தான். அவங்க இப்போ ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே வேதனையா இருக்கும். படுத்த படிக்க நகல முடியாது, பேச முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, எந்திரிக்க முடியாது, படுத்த படிக்கா இருக்கணும். அது வேதனை தான், அது கடவுள் கொடுக்குற வேதனை. அதே மாதிரி சாகர வரைக்கும் முகசம் வேதனைப்படுவார். கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல, கடவுள் சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன். கடவுள் சொன்ன வார்த்தையை சொல்லிடுறேன். நான் என் மேல கோபப்படாதீங்க. அவனுக்கு இரக்கமில்லை, என்னையும் இரக்கமில்லை.